வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ECHS கார்டோட வேலிடேஷன், ஆனுவல் வேலிடேஷன் டிபெண்டன்ட்டுக்கு இன்னும் வந்து பண்ணாது இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாது இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக உங்களோட கார்டு பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகாமல் இருக்கணும், உங்களோட மெடிக்கல் பெனிஃபிட்டை வந்து நீங்கள் கண்டினியூவாக எடுக்கணும் அப்படின்னாக்கா எந்தெந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து உங்களோட கார்டு வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணணும், யாருக்கு பண்ணணும், அப்படி பண்ணுறதா இருந்தாக்கா அவங்க வந்து எந்தெந்த கண்டிஷனில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ECHSோட ஆனுவல் வேலிடேஷன் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாது இருக்கீங்க, இப்போ வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் யார் யாருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 18 வயசுக்கு மேலே இருக்கிற மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி, இல்லை 2 பேருமே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். அவங்க வந்து 25 வயசு வரைக்கும் இந்த ECHSோட பெனிஃபிட்டை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மகனும் மகளும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணுறீங்க. அப்போது வந்து ஒரு வருஷமும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே போல் உங்களோட அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி, ஸோ 2 பேருக்குமே நீங்கள் வந்து மகனுக்கும் வாங்கியிருக்கலாம், இல்லை மகளுக்கும் வாங்கியிருக்கலாம், அம்மாவுக்கும் வாங்கியிருக்கலாம், அப்பாவுக்கும் வாங்கியிருக்கலாம். இவங்க 4 பேருக்குமே சேர்ந்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ECHS கார்டு வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த 4 பேருக்குமே வாங்கியிருக்கீங்க, இவங்க வந்து மெடிக்கல் பெனிஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 4 பேருக்குமே நீங்கள் ஆனுவல் வேலிடேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே பண்ணணும். நீங்கள் எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஆனுவல் வேலிடேஷன் வந்து ECHS டிபெண்டன்ட்டுக்கு வந்து பண்ணணும். யார் வந்து முன்னாள் இராணுவ வீரரோ அவங்களோட மனைவி, ஸ்பௌஸ், இவங்க 2 பேரும் தவிர்த்து மற்ற டிபெண்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட இந்த 4 பேர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னாக்கா மந்த்லி இன்கம் வந்து அவங்களுக்கு 9,000க்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் இதுக்கு வந்து DA வந்து சேர்ந்து வரலாம். ஸோ இவங்க வந்து பேசிக் வந்து 9,000 வந்து இருக்கணும். ஸோ அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து கம்பைண்டாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்க 2 பேர்த்துக்கும் 9,000க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இவங்களோட மந்த்லி இன்கம் வந்து 9,000க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இவங்களுக்கு வந்து ஆனுவல் வேலிடேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இவங்களோட மெடிக்கல் பெனிஃபிட் ECHS முறையில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வருமானம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஒன் டைம் ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வருஷம் பண்ணணும். இவங்க வந்து வாழ்நாளில் ஒரு முறை பண்ணால் போதும். அதில் வந்து முதல்ல ஒயிட் கார்டு ஹோல்டர், அதாவது உங்களை சார்ந்தவங்க வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ECHSல வந்து ஒயிட் கார்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு முறை வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணால் போதும். அதே போல் 80 வயதுக்கு மேலே இருக்கிற டிபெண்டன்ட், அம்மாவுக்கும் அவங்களுக்கு வந்து 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து வாழ்நாளில் ஒரு முறை வந்து என்ன ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ மற்றபடி இந்த 80 வயசுக்கு உள்ளே இருக்காங்க, ஒயிட் கார்டு ஹோல்டர் இல்லை, டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வருடம் வந்து நீங்கள் ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்டு நீங்கள் வந்து என்ன அப்லோட் பண்ணணும், ஒன்று வந்து ஃபார்ம் 26A வந்து அப்லோட் பண்ணலாம். இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், பேன் கார்டோட நம்பர் போட்டு. ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது அதில் இவங்களோட வருடம் வந்து எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகுது, அதுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 26Aஸில் வந்து கிடைக்கும். அப்படி அவங்களுக்கு வந்து பேன் கார்டு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி பண்ணலாம். அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட், அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து 26As, அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது 2 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணால் போதும். ஆனால் கண்டிப்பாக இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வருடம் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களோட கார்டு வந்து நீங்கள் ஒரு வருஷம் வந்து நீங்கள் உங்களோட கார்டு வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாக்கா டெம்பரரி பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெம்பரரி பிளாக் ஆன பிறகு நீங்கள் எப்போ வந்து உங்களோட வேலிடேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வருடம் வந்து கடந்துச்சு நீங்கள் வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பர்மனெண்ட்டாக வந்து பிளாக் ஆகிடும். ஸோ பர்மனெண்ட்டாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாலிகிளினிக்கு OIC வந்து கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து தான் நீங்கள் வந்து கார்டு மறுபடியும் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். பர்மனெண்ட்டாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாலிகிளினிக் போய் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை
உங்களோட டிபெண்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 25 வயசுக்குள்ளே இருக்காங்க, அதே போல் உங்களை சார்ந்தவங்களுக்கு 80 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து இசிஹெச்எஸில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அவங்களோட கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட பேருக்கு முன்னாடி வந்து காட்டும். அவங்களுக்கு வந்து எது வரைக்கும் நீங்கள் வந்து ஆனுவல் வேலிடேஷன் பண்ணலையோ அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ன்ற ஆப்ஷன் தான் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணும்போதே அலர்ட் மெசேஜும் வந்து வரும். ஸோ யாருக்கு வந்து ஆனுவல் வேலிடேஷன் வந்து பெண்டிங் இருக்கும் அவங்களுக்கு அப்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அன்பிளாக் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ உங்களோட சர்வீஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் டிபெண்டன்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு செக் பண்ணும்போதே டியூட்டி ஃபார் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு வரும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணாமல் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பண்ணணுன்ற அர்த்தம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு பென்ஷன் பற்றின கிளாரிஃபிகேஷன் வந்து சரியான முறையில் கிடைக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட கான்ட்ரிபியூஷனை செலுத்தி நம்மளோட சேனலுக்கு உதவலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.